ஹாய் ஷிவானி, ம் என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷ் மம்மி. ஓகே, படிங்க. மம்மி, ம் எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணுறீங்களா? என்ன டவுட்? மம்மி, உங்களுக்கு டாடி மம்மி இருக்காங்கல்ல? இருக்காங்க. ஏன் நம்ம வீட்டுக்கு வரதில்ல? அவங்க ரொம்ப தூரமா இருக்காங்களா, அதான் அவங்க வர்றது ரொம்ப கஷ்டம். உங்கள் மேலே பாசம் வச்சிருந்தா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ட்ரெயின், பஸ், ஃப்ளைட் ஏதாவது பிடிச்சி வந்திருப்பாங்கல்ல? ஷிவானிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே. மம்மி, நான் கேட்டதுக்கு நீங்கள் ஆன்சர் இன்னும் பண்ணவே இல்லையே. என் டாடி ரொம்ப பிஸி, நிறைய வேலை. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவரால வர முடியாதுடா. அப்படின்னா நாம அங்கே போய் பார்க்கலாம்ல? நாம அங்க போனாலும் என்னோட டாடி நம்மள பார்க்க மாட்டாரு, பேசவும் மாட்டாரு. ஏன், உங்கள் டாடிக்கு என் டாடியை பிடிக்காதா? என் டாடிக்கு மம்மியும் பிடிக்காது, டாடியும் பிடிக்காது. ஏன், நான் சொல்லட்டுமா? ம், ஏன்னா என் டாடி உங்களை லவ் பண்ணதால தானே. ம், ம். இதுக்காகவா உங்க டாடி சண்டை போட்டு பேசாம இருக்காங்க? ஷிவானி, நீங்க நல்ல பொண்ணு, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறமா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ம், இல்லம்மா. நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, தாத்தா பாட்டி நம்ம கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். என் கிளாஸ்ல எல்லாருக்கும் தாத்தா பாட்டி இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லை. அவங்க நம்ம மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து தங்க மாட்டாங்க. அவ்வளோ கோவக்காரங்களாம்மா? ம், அப்படின்னா பேட் தாத்தா பாட்டி. அவங்களுக்கு நம்ம வேணான்னா எனக்கும் அவங்க வேணாம். எங்க வீட்ல தாத்தா பாட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிடையாதுன்னா? கிடையாதுன்னா எங்க அப்பா தாத்தா பாட்டி இல்ல, எங்க அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்க, ஆனா இல்ல. அப்படின்னா? சண்டை, எங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அதே தான். எங்க அம்மாவோட தாத்தா கிட்ட எங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டாரு. எங்க அம்மா இவ்வளோ நாளா என்கிட்ட யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நானே தெரிஞ்சுக்கிட்டோன்னே ஆமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளோ நாளா பொய் தானே சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம பொய் சொன்னா நம்மள அடிப்பாங்க. இவங்களை கண்டிக்கிறதுக்கெல்லாம் ஆளே இல்லை. நீ எதுக்கு அவங்கள கண்டிக்கணும்? அவங்க தான் பெரியவங்களாச்சே. பெரியவங்கன்னா பொய் சொல்லலாம், எந்த தப்பு வேணா பண்ணலாம். சின்ன பசங்க தான் பொய் பேசக்கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது என்ன, அவங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ்? எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே. நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற? நான் என்ன அவ்வளோவா யோசிக்கிறேன்? ம் எங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு நிறைய யோசிக்கணும்னு. நிறைய யோசிச்சாதான் கிரியேட்டிவிட்டி வளருமா, அதான். ஓகே, இப்போ என்ன திடீர்னு தாத்தா பாட்டி ஞாபகம்? எங்க ஸ்கூல்ல ஜூலி மாதவிக்கெல்லாம் தாத்தா பாட்டி இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் இல்லை. ஜூலியோட பாட்டி நைட்டு அவளுக்கு சோறு ஊட்டி விட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்களாம். ஒரு நாள் ராஜா கதை, ஒரு நாள் பேய் கதை, நிறைய கதை சொல்லுவாங்களாம். மாதவியோட பாட்டி தினமும் காலையில ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டு ஈவினிங் மறுபடியும் கூட்டிட்டு போவாங்களாம். எனக்கும் அந்த மாதிரி பாட்டி இருந்தா தினமும் ஸ்கூல்ல விட்டு சோறு ஊட்டி விட்டு கதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நீ உங்க தாத்தா பாட்டிக்காக ஃபீல் பண்றியா? நான் ஃபீல் பண்ணி என்ன பண்றது? எங்க அம்மா ஃபீல் பண்ணணுமே.
அவங்க மட்டும் ஃபீல் பண்ணா எனக்கு தாத்தா பாட்டி கிடச்சிடுவாங்க. அப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? சண்டை தானே, சீக்கிரமா சேர்ந்துடணும்ல. இவ்வளோ நாளாவா பேசாமல் இருக்கிறது? நானும் ஜூலி கூட தான் சண்டை போட்டு எனிமையானோம். ஆனால் என் பர்த்டே வந்தப்ப 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. எவ்வளோ நாளா சண்டை? ரொம்ப இயர்ஸா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து. அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை வந்துடுச்சான். மேரேஜ்ல எங்க தாத்தா ஏதோ சொல்லிட்டாராம். அதுல எங்க அப்பா கோச்சுக்கிட்டு எங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டாரு. அதுல இருந்து பேசிக்கிறதே இல்லையா. ஆனா எங்க அம்மா மாமா கிட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன். அப்பப்ப எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மாவும் தாத்தா வீட்டுல பேசுவாங்க போல இருக்கு. அவங்களாவது தெரியாம பேசுவாங்க, என்னால பேசவே முடியாதே. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவங்க பண்ண தப்புக்காக நம்ம ஃபீல் பண்ண வேண்டியிருக்குல்ல. நீ தப்பே பண்ண மாட்டே சிவானி. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்ல. அப்படியா? இப்ப நீ எங்க இருக்கணும்? வீட்ல. வீட்ல கேட்டா என்ன சொல்லுவ? டான்ஸ் கிளாஸ்ல இருக்கேன்னு தானே சொல்லுவ. இது தப்பு தானே? அதே மாதிரிதான் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். கிளம்பலாமா?